தூத்துக்குடி மாநகர பகுதியில் கப்பல் மாலுமி வீடு உட்பட 2 வீடுகளில் நகைகள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். பணக்கார வீடுகளை நோட்டம் போட்டவர்கள் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயம் அருகே குருசரி பகுதி உள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த பலரும் கப்பல் நிறுவனங்களில் பணிபுரிவதால் வசதியாகவே வாழ்ந்து வருகின்றனர். இதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் இங்கே கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளனர். பனிமயமாதா பேராலயம் அருகே சிலுவையார் தெருவில் முன்னாள் கப்பல் மாலுமி கில்பர்ட் தன்னுடைய மனைவியுடன் வசித்து வருகிறார். இவர்கள் வெளியூருக்கு சென்று இருந்ததை தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் சிலர் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த 33 சவரன் நகை, அமெரிக்க டாலர் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர். வெளியூர் சென்றவர்கள் திரும்பி வந்த பிறகே திருட்டு நடைபெற்றிருப்பது வெளியே தெரிய வந்தது. கில்பர்ட் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தென்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்தில் தீவிர சோதனை நடத்தினர். கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரிக்க மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 2 பைக்குகளில் கொள்ளையர்கள் வந்து சென்றிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர். அடுத்தடுத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய ஒரு இடத்தில் கொள்ளையர்களின் வாகன பதிவு எண் மற்றும் முகம் அடையாளம் தெரிய வந்தது. அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் மினி சகாயபுரத்தை சேர்ந்த அந்தோணி, ராஜீவ் நகரை சேர்ந்த கண்ணன், பீச் ரோடு பகுதியை சேர்ந்த அரவிந்த், கோவில்பட்டி குருவிக்குளம் பகுதியை சேர்ந்த முகேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இதே கொள்ளையர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் கான்வென்ட் ரோடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 15 சவர நகை மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 35 சவர நகை மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கொள்ளையர்கள் வேறு எங்கெல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது.